ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2023 கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த லித்தியம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கம் அப்படிங்கிறது மலைப்பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எங்கே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது டைரெக்டாக கேட்கலாம், அப்படி இல்லைனா லித்தியம் பற்றி கேட்கலாம். ஸோ இது எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான நமக்கு பல டாப்பிக்கில் கொஷின் கேட்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரியில் லித்தியம் பற்றி பேசிக்காக கேட்கலாம். ஸோ லித்தியம் பற்றி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 2023 February 9 ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜம்மு காஷ்மீரோட ரியாசி அப்படிங்கிற மாவட்டத்தில் 59 லட்சம் டன் லித்தியம் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சிவாலிக் மலை பகுதியில் ஜினாப் நதி அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இது வந்து இந்த ஜாகிரஃபிலையும் நமக்கு வந்து கவர் ஆகலாம். ஸோ எப்படி வேணால் கரண்ட் அஃபேர்ஸை கேட்கலாம், இல்லைனா இந்த கரண்ட் அஃபேர்ஸை வச்சு இந்த பேக்ரவுண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸும் கேட்கலாம். ராஜஸ்தான் மாநிலம் நஹவுர் அப்படிங்கிற பகுதியில் மிகப்பெரிய லித்திய சுரங்கம் இருப்பதாக ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டங்ஸ்டன் இழையை கண்டுபிடிக்கும் போது ஆய்வு செய்யும் பொழுது அந்த சுரங்கத்தில் தான் இந்த லித்தியத்தை கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லித்தியம் எதற்காக பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். லித்தியம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டரி ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எதற்காக அப்படின்னா, ஸோ இந்த மின்சார வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இந்த லித்தியம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சாதன பொருட்கள்லையுமே நம்ம லித்தியம் பேட்டரியை தான் பயன்படுத்துகிறோம். பீரியாடிக் டேபிளில் 118 தனிமங்கள் இருக்கு இல்லையா, 118. ஸோ அதில் வந்து குறைந்த அடர்த்தியும் எடையும் கொண்ட உலோகம் வந்து லித்தியம். ஸோ இது வந்து அல்கலி மெட்டல்னு சொல்கிறாங்க. இதோட அணு எண் பார்த்தோம் அப்படின்னா 3. இதை வந்து ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை பிரித்தெடுக்கிறதுல சில சுற்றுச்சூழல் மாசுக்களும் ஏற்படுது. இந்த டயட்டம் அப்படிங்கிற ஆல்கேவுக்கு பாதிப்பும், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளமிங்கோ பேர்டுக்கும் பாதிப்பு வரதா சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் பாயிண்டில் அண்ட் கெமிஸ்ட்ரி பாயிண்டில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.